ஒரே கையில் சிக்ஸர், 236 ஸ்ட்ரைக் ரேட், 43 வயதிலும் நான் தான் கிங் என நிரூபித்த தோனி. IPL 2025ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதுவரை 7 போட்டிகளில் விளையாடியுள்ள CSK அணி 2 போட்டிகளில் வெற்றி, 5 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த சூழலில் பிளே ஆஃபுக்கு செல்ல வேண்டுமென்றால் இன்னும் எஞ்சியிருக்கும் 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் வெல்ல வேண்டும். இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியை தழுவியதற்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் குறிப்பாக CSK அணியின் நட்சத்திர வீரர் தோனி பேட்டிங் வரிசையில் 9வது வீரராக களமிறங்கி ரன்களை அடிக்கிறார் என்பதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. பலரும் தோனியின் முன்பே பேட்டிங் செய்ய வருவதில்லை என்று கேள்வி கேட்டு வருகிறார்கள். கடைசி 2 ஓவர்களில் சிக்ஸர் அடிக்கும் தோனி முன்பே பேட்டிங் செய்ய வந்தால் அணியின் வெற்றி வாய்ப்பு சிறப்பானதாக இருந்திருக்கும் என்றும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 167 ரன்கள் என்ற இலக்கை CSK அணி சேஸ் செய்தது. அப்போது 11 ரன்களுக்கு 5வது விக்கெட்டை CSK கிடைத்தது. அப்போது பேட்டிங் செய்ய வந்த தோனி தன்னுடைய பழைய அதிரடி ஆட்டத்தை காட்டினார். 43 வயதாக இருந்தாலும் படையப்பா படத்தில் எப்படி கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினி தன்னுடைய கட்டுமஸ்தான உடலை காட்டி சண்டை போடும்போது அப்பாஸ் உங்களுக்கு வயசாகவில்லை என்று கூறுவாரோ, அதே போல தோனி தன்னுடைய பழைய அதிரடியை காட்டி ரசிகர்களை டைம் டிராவல் செய்து 10 ஆண்டுகளுக்கு முன் அழைத்து சென்றார். இதில் குறிப்பாக ஷர்துல் தாக்கூர் வீசிய ஒரு பந்தில் தோனி ஒற்றை கையில் சிக்ஸர் அடித்து அசத்தினார். பொதுவாக ரிஷப் பண்ட் தான் இப்படி ஒற்றை கையில் சிக்ஸர் அடித்து கெத்து காட்டுவார். ஆனால் அவர் முன்பே தோனி இதை செய்து அசத்தினார். 11 பந்துகளை எதிர்கொண்ட தோனி 26 ரன்களை சேர்த்தார். இதில் 4 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் அடங்கும். இதில் தோனியின் ஸ்ட்ரைக் ரேட் 236 என்ற அளவில் இருந்தது. இன்றைய ஆட்டத்தில் CSK அணி வெற்றி பெற்றாலும் ராகுல் திரிபாதி, ஜடேஜா போன்ற வீரர்கள் சரியாக விளையாடாமல் போனது. விஜய் சங்கர் ரசிகர்கள் மத்தியில் T20 வீரராக நம்பிக்கையை பெறாதது போன்ற பல குறைகள் இருக்கின்றது.